Hello friends, welcome to Tech Tutor with PG. இன்னைக்கு நம்ம UGC NET Artificial Intelligenceல இருந்து 5 questions பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம 1 to 5 பார்த்துட்டோம். இன்னைக்கு 6 to 10 பார்க்க போறோம். இது UGC NET எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெடியாக இருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Question number 6 from NLP pipeline. Question is, which of the following is correct order of NLP processing pipeline stages? NLP அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதில் பைப்லைன் ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் வந்து ஆர்டராக கேட்குறாங்க. எது முடிச்சு எது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாசிங், அதுக்கப்புறம் டோக்கனைசேஷன், அதுக்கப்புறம் மார்பாலஜிக்கல் அனலைசிஸ், அதுக்கப்புறம் சிமாண்டிக் அனலைசரா. இந்த ஆர்டர் கரெக்டாக நம்மளை கேட்குறாங்க. ஆன்சர் திங்க் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆன்சர் பார்க்கலாம். The correct answer is option B. Tokenization first வரும், next morphological analysis, next parsing, next semantic analysis. இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் NLPனா என்னென்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்னென்னா கம்ப்யூட்டருக்கு ஹியூமன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா NLP. அப்போது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். ஸோ அதுதான் இந்த பைப்லைனிங் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா டோக்கனைசேஷன் வரும். டோக்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்குற டெக்ஸ்ட்டை இண்டிவிஜுவல் யூனிட்டாக மாற்றும், வேர்ட்ஸாவோ டோக்கனாவோ மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஸ்டடிங் ஏஐ அப்படின்னா ஐ தனியாக, ஆம் தனியாக, ஸ்டடிங் தனியாக, ஏஐ தனியாக, அந்த மாதிரி பிரிச்சுக்கும். கொடுக்குற சென்டென்ஸை டோக்கனாக பிரிச்சுக்கிறது தான் டோக்கனைசேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போக முடியாது. கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை பிரேக் பண்ணுறது தான் டோக்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு மார்பாலஜிக்கல் அனலைசிஸ். மார்பாலஜிக்கல் அனலைஸ் அப்படின்னா டோக்கனைசேஷன் கிட்ட இருந்து கிடைக்கிற வேர்டை அனலைஸ் பண்ணும், ஒவ்வொரு வேர்டை. ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங் அப்படின்னா நமக்கு ரன் மட்டும் இருந்தால் போதுமா, அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, லெமடைசேஷன் பண்ணுறது, பிஓஎஸ் டேகிங் பண்ணுறது, இது எல்லாமே மார்பாலஜிக்கல் அனலைசிஸ் தான் பண்ணும். லெமடைசேஷன் அப்படின்னா பெட்டர் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மீனிங் குட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிறது தான் லெமடைசேஷன். ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ரன்னிங் அப்படின்றத ரன்னாக ஸ்ட்ரீம் பண்ணுறது. பிஓஎஸ் டேகிங் அப்படின்னா வேர்ப் எது, நவுன் எது அப்படின்னு பிரிக்கிறது தான் மார்பாலஜிக்கல். ஸோ இது மூணுமே மார்பாலஜிக்கல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டோக்கனைசேஷன், செகண்ட் வந்து மார்பாலஜிக்கல் அனலைசிஸ். நெக்ஸ்ட் பார்சிங். பார்சிங்க்கு இன்னொரு நேம் இருக்குது, சின்டாட்டிக் அனலைசிஸ். இந்த சின்டாட்டிக் நம்ம இது வந்து கம்பைலர்லேயே படிச்சிருக்கோம், பார்சிங், சின்டாட்டிக் அனலைசிஸ் எல்லாமே. பார்சிங் என்ன பண்ணோம் அப்படின்னா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை செக் பண்ணும். கரெக்டாக கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கா நம்மளோட சென்டென்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறதா வந்து பார்சிங். இது எப்படி செக் பண்ண, ஒரு ட்ரீயை பில்ட் பண்ணி டிபெண்டன்சி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணுறது தான் பார்சிங். பார்சிங் சின்டாட்டிக் அனலைசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிமாண்டிக் அனலைசிஸ். மீனிங், ஃபார் எக்ஸாம்பிள் கிராமட்டிக்கலாக நம்மளோட சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது, பட் மீனிங்ஃபுல்லாக நம்ம சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் சிமாண்டிக் அனலைசிஸ். இங்கே என்னென்ன பண்ணோம் அப்படின்னா வேர்ட் சென்ஸ் டிஸ்ஆம்பிகுவேஷன், நேம்டு என்டிட்டி ரெகக்னைசேஷன், மீனிங் எக்ஸ்ட்ராக்ஷன், அது எல்லாமே இங்கே சிமாண்டிக் அனலைசிஸ்க்கு பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் ஃபோர் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் டோக்கனைசேஷன், செகண்ட் மார்பாலஜிக்கல் அனலைசிஸ், தேர்ட் பாசிங், ஃபோர்த் சிமாண்டிக் அனலைசிஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்மெட்டிக் அனலைசிஸ் ஒன்று இருக்குது, டிஸ்கோர்ஸ் இன்டகிரேஷன் இருக்குது. பிராக்மெட்டிக் அனலைசிஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா கண்டெக்ஸ்ட் அண்ட் இன்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எந்த இதில் பேசுகிறாங்க, எந்த டோனில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் பிராக்மெட்டிக் அனலைசிஸ். டிஸ்கோர்ஸ் இன்டகிரேஷனா மல்டிபிள் சென்டென்ஸை இது லிங்க் பண்ணும். இது எங்கே போய் இந்த சென்டென்ஸ் லிங்க் ஆகுது அப்படின்னு லிங்க் பண்ணுறதா டிஸ்கோர்ஸ் இன்டகிரேஷன். அது முடிஞ்சதுக்கப்புறம் பிராக்மெட்டிக் அனலைசிஸ். இது முடிச்சதுக்கப்புறம் பிராக்மெட்டிக் அனலைசிஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கோர்ஸ் இன்டகிரேஷன் வரும். ஃபர்ஸ்ட் டோக்கனைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். டோக்கனைசேஷன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மெமரி ட்ரிக் கொடுத்துருக்கேன், TMPS, டேலண்டட் மெஷின் ப்ராசஸ் ஸ்பீச். இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுங்கன்னா T ஃபார் டோக்கனைசேஷன், M ஃபார் மார்பாலஜிக்கல், P ஃபார் பாசிங், S ஃபார் சிமாண்டிக். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் ட்ரிக் ஆஃப் யூ இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 7, கேம் பிளேயிங் சர்ச். இந்த கொஸ்டின் UGC NET 2022 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா, இந்த மின்மேக்ஸ் அல்காரிதம் ஃபார் கேம் ட்ரீஸ் த மேக்ஸ் பிளேயர் ட்ரைஸ் டு. மின்மேக்ஸ் அல்காரத்தில் மேக்ஸ் பிளேயர் என்ன பண்ணுவாங்க, எதை நோக்கி அவங்க குரூப் போவாங்க அப்படின்றதான் வந்து இந்த மேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் திங்க் பண்ணுங்க. Correct answer is option D, maximize its own score assuming the opponent minimizes. நம்ம explanation பார்க்கலாம். மின்மேக்ஸ் அல்காரிதம் கேம் தியரியில் ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், செஸ் விளையாடும் போது கம்ப்யூட்டர் எப்படி திங்க் பண்ணணும்னு தெரியுமா, அதுதான் மின்மேக்ஸ். இங்கே வாட் இஸ் மின்மேக்ஸ்? மின்மேக்ஸ் இஸ் ஏ டெசிஷன் அல்காரிதம் ஃபார் 2 player ஜீரோ சம் கேம்ஸ். ஜீரோ சம்னா என்னென்னா ஒரு பிளேயர் ஜெயிக்கிறது, இன்னொரு பிளேயர் தோக்கிறது, அதுதான் ஜீரோ சம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்கு, செஸ்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம ஜீரோ சம்ஸ், அதாவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க கண்டிப்பாக தோப்பாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த மின் மேக்ஸ், அதை ஜீரோ சம் மீன்ஸ்னு சொல்கிறோம்.
இதில் 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க. மேக்ஸிமம் பிளேயர் ஒன்று, மினிமம் பிளேயர் ஒன்று. மேக்ஸ் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தான் வின் பண்ணணும், நம்மளோட தான் மேக்ஸிமம் ஸ்கோராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா மேக்ஸ் பிளேயர். மின் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆப்போனண்ட், நம்ம ஆப்போனண்ட் என்ன பண்ணணும்னு நினைப்போம், அவங்க மினிமைஸ் ஆகணும், அவங்க லூஸ் ஆகணும் கேம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா, அதுதான் மின் பிளேயர். மேக்ஸ் பிளேயர் இப்போ நம்ம செஸ் விளையாடுறோம் அப்படின்னா நான் மேக்ஸ் பிளேயர் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், நான் வின் பண்ணணும், நான் மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கணும்னு நினைப்பேன். மின் பிளேயர் எப்படி இருக்கும்னு நினைப்பேன், ஆப்போனண்ட் அவங்க லூஸ் ஆகணும், மினிமம் ஸ்கோர் எடுக்கணும்னு நினைப்போம். இதுதான் மின் மேக்ஸ் கான்செப்ட். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் ட்ரீல எல்லா பாசிபிள் மூவையும் லிஸ்ட் பண்ணுவோம். லீஃப் நோடு வரைக்கும் எல்லா பாசிபிள் மூவையும் லிஸ்ட் பண்ணுவோம். லீஃப் நோடில் ஸ்கோர் இருக்கும், யூட்டிலிட்டி லீஃப் நோடில் தான் எல்லா ஸ்கோருமே இருக்கும், யூட்டிலிட்டி வேல்யூஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ட்ரீயோட பாட்டமில் எவாலுவேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நோட், மேக்ஸிமம் சில்ட்ரன் வேல்யூ, நம்ம பெஸ்ட் மூவ் எல்லாமே மேக்ஸிமம் நோட் சூஸ் பண்ணுவோம். மினிமம் என்ன பண்ணுவோம், ஆப்போனண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் மூவ் எல்லாமே நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா மினிமம் நோடில் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மின் மேக்ஸ் கான்செப்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மின்மேக்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் பி பவர் டி. மின்மேக்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் பி பவர் டி. பின்றது வந்து பிரான்ச்சிங் ஃபேக்டர், டின்றது டெப்த். இதில் வந்து ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆல்ஃபா பீட்டா பியூனிங் அப்படிங்கிற மின்மேக்ஸ் அல்காரத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆர்டர் ஆஃப் பி பவர் டி, பிங்கிறது பிரான்ச்சிங் ஃபேக்டர், டின்றது டெப்த். இதை இது பண்ணுறதுக்காக ஆல்ஃபா பீட்டா பியூனிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அதாவது மின்மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அல்காரிதம் தான் ஆல்ஃபா பீட்டா பியூனிங். இதை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பிரான்ச்சஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது ஃபைனல் டெசிஷனை. அதனால ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் பி பவர் டி பை 2 ஆஃபாக குறையுது. மின்மேக்ஸை விட ஆல்ஃபா பீட்டாவோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆஃபாக குறையுது. ஸோ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஆல்ஃபா பீட்டா பியூனிங். நீங்கள் நல்லா இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மெமரி டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்னால் மேக்ஸிமம் நான் வின் பண்ணணும், மின் அப்படின்னா மினிமைஸ், ஆப்போனண்ட் லூஸ் பண்ணணும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8, ஸ்ட்ரிப்ஸ் பிளானிங். இது வந்து யூஜிசி நெட் 2019 ஜூனில் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ராப்ளம் சால்வர் ரெப்ரசன்ட் ஆக்ஷன் யூஸிங். இவங்க வந்து அந்த ஆக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்ட்ரிப்ஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஆப்ஷன் ஏ ஒன்லி ப்ரீ கண்டிஷன், ஆப்ஷன் பி ப்ரீ கண்டிஷன் அண்ட் ஆட் லிஸ்ட் ஒன்லி, ஆப்ஷன் சி ப்ரீ கண்டிஷன் ஆட் லிஸ்ட் அண்ட் டெலீட் லிஸ்ட், ஆப்ஷன் டி போஸ்ட் கண்டிஷன் அண்ட் கோல் ஸ்டேட் ஒன்லி. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். So the correct answer is option C, precondition, add list and delete list. இது எப்படி நம்ம explanation பார்க்கலாம். First, ஸ்ட்ரைப்ஸ்னால் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ராப்ளம் சால்வர். இது 1971 டெவலப் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா கிளாசிக்கல் ஏஐ பிளானிங்கோட ஃபவுண்டேஷனுக்காக. நெக்ஸ்ட், ஏஐ பிளானிங்னா என்ன அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கோல் ஸ்டேட்டுக்கு எப்படி ரீச் ஆகும், அதோட சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோபோட் இருக்குது. அந்த ரோபோட்டுக்கு நான் டைனிங் டேபிள்லேருந்து ஒரு திங்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் வைக்க சொல்கிறேன். அப்போ ரோபோட்டுக்கு அதுக்கு எப்படி தெரியும், சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணணும், எடுக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு போகணும், கொண்டுட்டு போய் கிச்சனில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரோபோட்டுக்கு நம்ம சொல்லி தரணும் இல்லைங்களா. இதுதான் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கோல் ஸ்டேட் வரைக்கும் என்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுதான் ஏஐ பிளானிங். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, இது பண்ணுறதுக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ப்ரீ கண்டிஷன் லிஸ்ட், ஆட் லிஸ்ட், டெலிட் லிஸ்ட். ப்ரீ கண்டிஷன் லிஸ்ட் அப்படின்னா ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண முன்னாடி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, அதுதான் வந்து ப்ரீ கண்டிஷன். நெக்ஸ்ட் ஆட் லிஸ்ட் அப்படின்னா ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும். டெலிட் லிஸ்ட் அப்படின்னா ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணும். இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 கண்டிஷன் இருக்குது, ப்ரீ கண்டிஷன், ஆட் லிஸ்ட், டெலிட் லிஸ்ட். ப்ரீ கண்டிஷன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இந்த ஆக்ஷன் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் ஆட் லிஸ்ட் அப்படின்னா ஃபேக்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபேக்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதிலிருந்து டெலிட் பண்ணணும். இது 3மே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீ கண்டிஷன் அப்படின்னா நான் டேபிள் மேலே இருந்து ஒரு திங்ஸ் எடுக்க சொல்கிறேன்னா டேபிளில் திங்ஸ் இருக்கணும். இல்லை எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா டேபிள் இஸ் எம்டி அப்படின்னா ரோபோட் ஒன்றுமே எடுக்க முடியாது. அப்போ டேபிளில் திங்ஸ் இருக்கணும். திங்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ப்ரீ கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம். திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட் லிஸ்ட்டில் இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், டெலிட் பண்ணிடுறோம். அதுதான் டெலிட் லிஸ்ட். ஸோ இதுதான் ஸ்ட்ரைப். ப்ரீ கண்டிஷன், ஆட் லிஸ்ட், டெலிட் லிஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு. டேபிளில் இருந்து ஒரு பிளாக் மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், ப்ரீ கண்டிஷன் டேபிள் இருக்கா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கணும், அப்படி இல்லை அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், delete பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸி லாஜிக். இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் இதுதான். இன் ஃபஸி லாஜிக் எ மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் அசைன்ஸ் ஈச் எலமெண்ட். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபஸி லாஜிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, எ வேல்யூ பிட்வீன் 0 and 1 இன்க்ளூசிவ். 0லேருந்து 1 வரைக்கும், அதுதான் ஃபஸி. இதுக்கு முன்னாடி இருந்த மெம்பர்ஷிப் வேல்யூ வந்து 0 அல்லது 1, எது 0வாக இருக்கும் இல்லைனா 1, பைனரி வேல்யூஸ் 0 இல்லைனா 1, 1 ஆன் ஆஃப் இது மட்டும்தான் இருக்கும் அதான் மெம்பர்ஷிப். இல்லைங்களா, அதுக்கு நடுவில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கான்னு கேட்டால் ஒன்றா ஹாட்டாக இருக்கான்னு சொல்லும், கோல்டாக இருக்கான்னு சொல்லும். இவ்வளோ தான் நம்ம மெம்பர்ஷிப். அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஃபஸி. ஃபஸி என்ன பண்ணால் 0 to 1 வரைக்கும், கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது கொஞ்சம் கூலாக இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்கிறது தான் வந்து நம்ம ஃபஸி லாஜிக்னு சொல்கிறோம். 0 and 1, 0.1, 0.2, 0.3, அந்த 0 and 1, 0 அதுக்குள்ளே இருக்கிறது, 0 and 1 வேல்யூக்குள்ளே இருக்கிறது, 0 and 1 இன்க்ளூசிவ். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எ வேல்யூ ஆஃப் 0 or 1 கொடுத்துருக்காங்க. 1 0வாக இருக்கணும், நான் 1 கொடுத்துருக்காங்க, அது தப்பு. எ வேல்யூ கிரேட்டர் than 1ங்கிறது தப்பு. எ பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது தப்பு. நமக்கு இது கிளியராக தெரியுது. எ வேல்யூ 0வும் இருக்கணும் 1ம் இருக்கணும், 0லேருந்து 1க்கு நடுவில் இருக்கிற எல்லா வேல்யூவும் இருக்கணும். அதுதான் ஃபஸி லாஜிக். இதுக்கு முன்னாடி ஃபஸி லாஜிக் முன்னாடி கிறிஸ்ப் இருந்துச்சு. அந்த கிறிஸ்ப் தான் நான் சொன்னேன்னா எது 0 இருக்கும் இல்லை 1 மட்டும்தான் இருக்கும், ஒன்றா ட்ரூவாக இருக்கும் இல்லை ஃபால்ஸாக இருக்கும், அதுதான் கிறிஸ்ப். ஆனால் இங்கே ஃபஸி லாஜிக்கில் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனை 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நம்ம மெம்பர்ஷிப் வேல்யூஸ்குள்ளே வந்துடும். இதில் வந்து மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனில் வந்து மியூ ஆஃப் ஏ 0 அப்படின்னா அது அந்த செட்டில் அது இல்லைன்னு அர்த்தம். அதே மியூ ஆஃப் ஏ எக்ஸ் 1 அப்படின்னா அந்த செட்டில் ஃபுல்லாக அந்த வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். 0லேருந்து 1க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது பார்ஷலாக இந்த செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது மூணும் முக்கியம், அது மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ், ஃபஸி செட் எப்போ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் கொடுத்துருக்கோம். இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். கிளாசிக்கல் செட் தியரி, கிறிஸ்ப் செட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபஸி செட்டில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் டிசைடோட. அது வாஷிங் மிஷின் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா வாட்டர் லெவல் எப்படி இருக்குது, வாஷ் டைம் எதை பேஸ் பண்ணியிருக்கு, கிளாத் வந்து டர்ட்டியாக இருக்கா இல்லை வெரி டர்ட்டியாக இருக்கா, இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸி யூஸ் பண்ணுறோம். ஏர் கண்டிஷனில் வார்மாக இருக்குது, ஸ்லைட்லாம் வார்மாக இருக்குது, கூலாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஏர் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா இந்த ஃபோக்கஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மெடிக்கல் டயக்னோசிஸ், பேஷண்ட் வந்து மாடரேட்ல ரிஸ்க்காக இருக்காங்களா, இதே நீங்கள் கிறிஸ்ப்னா ரிஸ்க் இல்லை ரிஸ்க் இல்லை அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறோம். இதே வந்து நம்ம ஃபஸி யூஸ் பண்ணும்போது மாடரேட்லி ரிஸ்க்காக இருக்காங்க, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்காங்க, மீடியம் ரிஸ்க்காக இருக்காங்க, ஹை ரிஸ்க்காக இருக்காங்க அப்படின்னு அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபஸி போகிறோம். அந்த டிகிரியை கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபஸிக்கு போகிறோம். அதே ஃபஸிஸ் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், நம்ம எப்போ மாதிரி ஏதாவது. இதில் இன்னொரு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபஸி செட்டு ப்ராபபிலிட்டி ஒன்றும் கிடையாது, ப்ராபபிலிட்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ப்ராபபிலிட்டி எதுக்காகனா அன்சர்டினிட்டி அபவுட் த ஈவெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. எல்லா அவுட்கமுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் 1 பண்ணுவோம். 0.7 + 0.3 = 1 அந்த மாதிரி சம் பண்ணுறதா ப்ராபபிலிட்டி. ஆனால் ஃபஸி மெம்பர்ஷிப்பில் நம்ம அந்த மாதிரி சம் பண்ண மாட்டோம். இங்கே சம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் எக்ஸாமுக்கு. ப்ராபபிலிட்டி ஃபஸி ரொம்ப டிஃபரன்ஸ், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ப்ராபபிலிட்டி அன்சர்டினிட்டிக்காக ஃபைன் பண்ணுறது, அதை சம் பண்ணி 1 கொண்டுட்டு வரோம் ப்ராபபிலிட்டி. பட் ஃபஸி வந்து நம்ம சம் பண்ணி 1 கொண்டு வர மாட்டோம். Question number 10 from constraint satisfaction is the last question. In the constraint satisfaction or constraints, that means AC3 algorithm is used to in the CSP la in the constraint algorithm எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. Correct answer is option B, reduce the domain of variables by enforcing constraints between pairs of variables. நம்ம explanation பார்க்கலாம். CSP அப்படின்னா constraint satisfaction problem. இது வந்து ஒரு constraint நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறோம். இது எங்கே யூஸ் ஆகுது, ஒரு பசில் சால்வ் பண்ணுறதுக்கு, சுடோக்கோ சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா, சுடோக்கோ சால்வ் பண்ணுறதுக்கு, ஷெடியூலிங் பண்ணுறதுக்கு, அங்கே எல்லாமே இந்த CSP வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்பியில் 3 திங்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ், டொமைன்ஸ், கன்ஸ்டன்ட்ஸ். வேரியபிள்ஸ்னால் நமக்கு தெரியும் x1 x2 y1 y2 z1 z2 இதெல்லாம் வேரியபிள்ஸில் சொல்லுவோம். டொமைன்ஸ் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ்க்கு பாசிபிள் வேல்யூவை அசைன் பண்ணுறது. x1 x2 நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம பாசிபிளான வேல்யூஸை அசைன் பண்ணுறது தான் டொமைன்ஸ். நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா ரூல்ஸ், சர்டன் கண்டிஷன், சர்டன் ரூல்ஸ்,
இந்த வேரியபிள்ஸ்க்கு இந்த டொமைன்ஸ்க்கான சர்டைன் ரூல்ஸை போடுறது தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎஸ்பியில் 3 இருக்குது. ஒன்று வந்து வேரியபிள்ஸ், இன்னொன்று வந்து டொமைன்ஸ், இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். வேரியபிள்ஸ்னால் x1 x2 y1, டொமைன்ஸ்னால் வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா இதுக்கான கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சுடோகோ கேம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வேரியபிள்ஸ்னால் என்ன, அதோட செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். டொமைன் அப்படின்னா வேல்யூஸ் 1 to 9 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளோட கண்டிஷன் என்ன, ரெண்டு காலம் 2 ரோ வந்து சேமான வேல்யூஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இப்போ சிஎஸ்பி பார்த்துட்டோம். இந்த ஆர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன, ஏசி3 அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர் மீன்ஸ் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். இப்போ எக்ஸ் டென்ஸ் டு ஒய் அப்படின்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது. ஓகேங்க. இப்போ எக்ஸில் உள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒயில் மேப் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறது தான். சப்போஸ் மேப் ஆச்சுன்னா வச்சுக்கும், மேப் ஆகலைன்னா அது ரிமூவ் பண்ணிடும். அதுதான் இங்கே கான்செப்ட். ஆர் கன்சிஸ்டன்சியில் AC3ல் எக்ஸ் டென்ஸ் டு ஒய் அப்படின்னா எக்ஸில் சம் பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கும், ஒயில் சம் பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கும். இதில் இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக ஒய்க்கு அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாவது மேப் ஆகணும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா வச்சுக்கோ, இல்லைன்னா வேலிட் இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணுறது இங்கே ப்ரூனிங், கட்டிங் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு AC3ல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கியூ இருக்கும். நமக்கு தெரியும் ஸ்டாக் கியூன்னு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கியூ எல்லா ஆர்க்குமே ஃபஸ்ட்டு கியூவில் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ஆர்க்கை பாப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் XI XJ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்க்கை பாப் பண்ணிடும். இதுதான் ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஆட் ஆல் ஆர்க் டு த கியூ. கொடுத்துருக்க எல்லா ஆர்க்குமே வந்து கியூவில் ஆட் பண்ணிடும். என்னென்ன பாசிபிள்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு 2 பாப் பண்ணும். XI XJவை பாப் பண்ணி வெளியில் வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக செக் பண்ணும். இப்போ XI XJ எடுத்துருக்கோன்னா அது நம்மளோட கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணும். ஆச்சு அப்படின்னா வச்சுக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த டொமைன்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் டொமைனோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணியும் பார்க்கும். நமக்கு மேட்ச் ஆகலைன்னு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டொமைனோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப கியூவில் ரீஆட் பண்ணும். ரீஆட் பண்ணி திரும்ப கண்டிஷன்ஸை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வச்சுக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் திரும்ப டெலீட் பண்ணிடும். இது எது வரைக்கும் செய்யும் அப்படின்னா கியூ எம்டி ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மேப் கலரிங் ப்ராப்ளம்க்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் CD கியூபு, சிங்கிறது நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ஸ், டின்றது டொமைன் சைஸ். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி இருக்குது. நோட் கன்சிஸ்டன்சி, ஆர் கன்சிஸ்டன்சி, பாத் கன்சிஸ்டன்சி. நோட் கன்சிஸ்டன்சியில் எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 1 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஆர் கன்சிஸ்டன்சியில் 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாத் கன்சிஸ்டன்சியில் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கேட்குறது ஆர் கன்சிஸ்டன்சி தான் கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடே செஷன். இன்றைக்கி நம்ம NLP பைப்லைன், மின்மேக்ஸு, ஸ்டைப்ஸு, ஃபஸி லாஜிக், CSP கன்ஸ்ட்ரெயின்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இதெல்லாமே பார்த்துருக்கோம். இது எல்லாமே UGC NET AI ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகும், கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது. ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப ஒன்ஸ் மோர் வாட்ச் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.